உலகத்திலேயே அதிகமா செல் பண்ற செயின்சா மெஷினுடைய நம்பர் 1 பிராண்ட் ஸ்டில். நமக்கு வந்து ஆன்டி வைப்ரேஷன் சிஸ்டம் இருக்குதுங்க இதுல. சோ இதுல நீங்க வந்து அதிக நேரம் யூஸ் பண்ணா உங்களுக்கு பெயின் வராது, கண்டினியூஸா கட்டிங் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். இதுல என்ன கொடுத்திருக்கோம்னா இந்த ரெண்டு லிங்க் இருக்கு இல்லீங்களா, இந்த ரெண்டு லிங்க்குக்கும் இடையில லூப்ரிகேஷன் கொடுத்திருக்கோம். இது பேட்டன்ட் பை ஸ்டில். ஓகே. சோ வேற எந்த யாருக்கிட்டயும் அந்த பேட்டர்ன் இல்ல, ஸ்டில் இன்னோஸ்ல தயாரிக்கிறதுனால அந்த ஒரு பெனிஃபிட் நமக்கு வந்து கிடைக்குதுங்க. நம்ம வந்து தனியா நம்ம தோட்டத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணோம்னா 3001ன்ற மாடலை யூஸ் பண்ணலாம். சரி சரி. ரொம்ப இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து அதிகமான கமர்ஷியலா நான் வந்து ரெண்டுக்கு கொடுக்குறேன் போது அடுத்தடுத்த மாடல்களை நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்றோங்க. ஸோ இந்த மிஸ்ட் ப்ளோயர் மூலியமா உங்க விவசாயத்துல 30% to 40% மருந்தை வந்து மிச்சப்படுத்தலாங்க. வாழ்நாள் முழுவதும் உங்க கூட டிராவல் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மிஷின். again நீங்க இங்க சர்வீஸ் நம்ம வந்து சிறப்பா கொடுத்துட்டு இருக்கிறோம். தோட்டத்துக்கு தேவையான எல்லா மரக்கன்றுகளையும் நடுறதுக்கு இந்த எர்த்தாகர் நம்ம பயன்படுத்துறோம். குறிப்பிட்ட மாடல்ல நம்ம கிட்ட பெட்ரோல் மிஷின் இருக்குங்க, எலக்ட்ரிக்கல் இருக்கு, பேட்டரி இருக்குங்க. ஸோ எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா ஸ்டில்லுங்கிற கம்பெனிக்கு தான் வந்திருக்கிறோம். இவங்க பாத்தீங்கன்னா விவசாய உபகரணங்களை வந்து செய்யற கம்பெனிங்க. ஸோ இவங்க கிட்ட என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பவர் வீடரு, மிஸ்ட் ப்ளோயரு, பிரஷ் கட்டரு, செயின்சா, இது எல்லாமே இவங்க கிட்ட இருக்குதுங்க. இவங்களோட உபகரணங்களா பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இருக்கிற விவசாய உபகரணங்களை விட இவங்களோடது 30% எஃபிஷியண்டா இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க கிட்டே கேட்போம் ஏன் இவ்வளோ எஃபிஷியண்டா இருக்குன்னு. வாங்க போகலாம். ஸோ நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டில்லோட ஏரியா மேனேஜர் நம்ம கூட இருக்கிறாரு. ஸோ வணக்கம்ண்ணா. நம்ம வந்து வீடியோ ஸ்டார்டிங்கில் விவசாய மக்கள்கிட்ட நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, நம்மளோட ஸ்டில் இயந்திரமெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இருக்கிறத விட 30% செயல்திறன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா. ஸோ இது வந்து எப்படி இவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்குதுன்னு பற்றி கொஞ்சம் மக்களுக்கு சொல்லுங்கள். எது வந்து நம்மளோட பெஸ்ட்டு, எதனால் பெஸ்ட் ஆச்சு, அதை பற்றி அப்படியே கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்க சொன்னது கரெக்ட் தாங்க. ஏன் நம்ம ஸ்டில் பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, மார்க்கெட்ல வந்து செயின்சால பொறுத்தளவு ஸ்டில் தான் நம்பர் 1 செல்லிங் செயின்சா இன் தி வேர்ல்ட். நீங்க சொன்னது வந்து 100% கரெக்ட். ஸ்டில்ல எல்லாமே பெஸ்ட். உலகத்திலேயே அதிகமா செல் பண்ற செயின்சா மெஷினுடைய நம்பர் 1 பிராண்ட் ஸ்டில். சோ ஸ்டில்ல வந்து ஆல்மோஸ்ட் 98 வருஷம் ஸ்டில் வந்து செயின்சால வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காங்க. அவங்க கிட்ட இன்னோஸ் ஃபேக்டரி இருக்கு, ஏகப்பட்ட டெக்னாலஜிஸ் வந்து அவங்க வந்து பேட்டர்ன் வச்சிருக்காங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் 1.8 HP ல இருந்து 8.7 HP பவர் வரலையும் நம்ம ரேஞ்ச் ஆஃப் பவர் ரேட்டிங் இருக்கு. பேஸ்ட் ஆன் தி அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன பயன்பாட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இதை ரெக்கமெண்ட் பண்றோம். இது பிரைவேட் யூஸ்க்கு பண்ணும்போது ஸ்டார்டிங் வெயிட் பாத்தீங்கன்னா 3.5 கிலோல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. சோ இதுதான் வந்து மார்க்கெட்ல இருக்கிற குறைந்தபட்ச வெயிட் உள்ள செயின்சா. நம்ம வந்து லோ சிசி ஹை பவர்ங்கிற ஒரு நம்மளுடைய யூஎஸ்பிங்க. சோ இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கட் பண்றவங்களுடைய தேவை என்னவா இருக்கும், சீக்கிரம் கட் பண்ணணும், குறைவான நேரத்துல அதிக மரங்களை கட் பண்ணணும், டயர்ட் ஆகக்கூடாது. சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம மிஷின்ல கொண்டு வந்திருக்கிறோம். இது எவ்வளவு வெயிட்னா இருக்குது? இது 3.5 கிலோ வெயிட்டுங்க. இன்னும் ரொம்ப வெயிட்லெஸ்ஸா தான இருக்கு. மரம் வெட்டுற மிஷின் எல்லாம் நான் முன்னாடி எல்லாம் பார்த்திருக்கிறேன். 1-2 பேர் வச்சு மேனுவலா இழுத்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சுலபமா அப்படியே வெட்டிட்டே போயிட்டு இருக்கலாம். ஒரு தரையை வச்சு வெட்டிட்டு போகலாம். வெயிட்டும் கம்மியா இருக்கும் போது எனக்கு தெரிஞ்சு இதோட நிறைய பேருக்கு தேவை என்னன்னா, இதை வந்து கையில பிடிச்சி வெட்டிட்டே இருக்கணும் ரொம்ப நேரம். ஸோ நிறைய பேர் அது வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க, வெயிட் ரொம்ப அதிகமா இருக்குதுன்னா. இதே ஒரு பெனிஃபிட் தானே சொல்ல போனா. உண்மைதாங்க. ஏன்னா மரம் வெட்டுறவங்க வந்து இன்னோஸ்ல இல்லைங்க, அவங்க வெளியில ஓப்பன் இதுல பண்ணிட்டு இருக்கும்போது சீக்கிரம் டயர்ட் ஆயிடுவாங்க. முன்னாடி எல்லாம் வந்து வாழை வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க, 2 பக்கமும் வாழை வச்சு தான் அறுத்துட்டு இருந்தோம். ஸோ இந்த டெக்னாலஜி வந்து ரொம்ப ரொம்ப வரப்பிரசாதம். யாருக்குன்னா மரம் வெட்டுறத வந்து அதுதான் அவங்களுக்கு முக்கியமான தொழில்னு வரவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ரெண்டாவது நமக்கு வந்து ஆன்டி வைப்ரேஷன் சிஸ்டம் இருக்குதுங்க இதுல. சோ இதுல நீங்க வந்து அதிக நேரம் யூஸ் பண்ணா உங்களுக்கு பெயின் வராது, கண்டினியூஸா கட்டிங் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். முக்கியமான விஷயம் செயின். இதுல வர்ற செயின் வந்து நம்ம கம்பெனிலேயே இன்னோஸ்ல நம்ம தயாரிக்கிறோம். ஸோ இந்த செயின் வந்து இந்த செயினோட அட்வான்டேஜ் என்னன்னா, மற்ற மார்க்கெட்ல இருக்கிற செயினை விட நம்மளுடைய செயின் 30% ஜாஸ்தியான கட்டிங்கை கொடுக்கும், லைஃப் கொடுக்கும். ஓகே. ஸோ இதுல என்ன கொடுத்துருக்கோம்னா, இந்த ரெண்டு லிங்க் இருக்கு இல்லைங்களா, இந்த ரெண்டு லிங்க்குக்கும் இடையில லூப்ரிகேஷன் கொடுத்துருக்கோம். இது பேட்டன்ட் பை ஸ்டில். ஓகே. ஸோ வேற எந்த யாருக்கிட்டையும் அந்த பேட்டர்ன் இல்லை, ஸ்டில் இன்னோஸ்ல தயாரிக்கிறதுனால அந்த ஒரு பெனிஃபிட் நமக்கு வந்து கிடைக்குதுங்க. புரியுதுண்ணா. ஆனால் இப்போ இன்னொரு விஷயம் நான் இதில் கேட்கணுன்னா, இப்போ நிறைய பேர் நீங்கள் சொன்னீங்க இது வந்து 30% எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டில் இருக்கிற மரம் வெட்டுற மிஷின் இருக்குன்னா, ஸோ அது வந்து பொதுவாக நம்மளுக்கு பெரிய மரத்துக்குன்னு தனியாக வெட்டுற மாதிரி இருக்குமா, இல்லை சின்ன மரத்துக்குன்னு தனியாக இருக்கிற மாதிரி இருக்குமா, எப்படின்னா இப்படி வாங்குறாங்கன்னா ஸோ அது எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்கும்? இப்போ வெளியில் இருக்கிறது வந்து ஒரு 10 மரம் வெட்டுதுன்னா இது எவ்வளோ மரம் வெட்ட முடியும், அந்த மாதிரி கொஞ்சம் சொல்ல முடியுமா? கண்டிப்பாங்க.
அதாவதுங்க மரம் வெட்டுற மிஷினை பொறுத்தளவு செயின்சால எடுத்துக்கிட்டிங்கன்னா தனியாக வீட்டுக்கு பயன்படுத்துறதுக்கான வகையிலிருந்து ப்ரொஃபஷனலாக, அதாவது அதுதான் உங்களுடைய தொழில், அதுக்கு ஒவ்வொரு மரத்துக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி இங்கே மிஷின் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ காரணம் என்னன்னா, சின்ன மரத்தை அறுக்கிறதுக்கு சின்ன கைடு பார், இதுக்கு பேர் கைடு பார், இந்த பகுதிக்கு பேர் கைடு பார். இந்த கைடு பார் பார்த்தீங்கன்னா இதுதான் இதனுடைய மரத்தை எவ்வளவு நீளமாக வருதோ அவ்வளவு அகலமாக உள்ள மரத்தை அது கட் பண்ணுங்க. ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற தோட்டத்தில் இருக்கிற மரங்கள்லாம் பார்க்கும்போது இந்த என்ட்ரி லெவல் மாடலுங்க இது போதுமானது. உங்களுக்கு பெரிய பெரிய மரங்களை நம்ம அறுக்கும் போது இதனுடைய அளவு வந்து அதிகமாகும். இதனுடைய அளவு அதிகமான என்ன அர்த்தம், இதனுடைய பவர் அதிகமாக தேவைப்படுது. ஸோ இப்போ இந்த வந்து என்ட்ரி லெவல் மாடல் 1.8 ஹெச்பிங்க. அதிகமான மரங்கள் அகலமுள்ள மரத்தை கட் பண்ணா அதிகபட்சமா நம்ம கிட்ட 8.7 ஹெச்பி அடுத்தடுத்த மாடல் வருதுங்க. ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு பயன்பாட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ரேஞ்சஸ் கொடுத்துருக்கிறோம். அதை வாங்கிட்டு அந்த அவங்களுக்கு என்ன தேவையோ, ஏன்னா நம்ம இந்த செயின்சா வந்து சர்வீஸ் ரொம்ப முக்கியம். மெயினா நம்ம வந்து இதை த்ரூ சர்வீஸ் டீலர் மூலமா தான் பண்றோம். ஸோ இது நம்ம ஃபவுண்டருடைய விஷன். This is his idea. He said a power tool is only as good as its service. So ஒரு செயின்சாஸ் யூஸ் பண்ணும்போது எனி பவர் டூல்ஸ் அது சர்வீஸை பொறுத்து தான் அதனுடைய பயன்பாடு அண்ட் அதனுடைய எஃபிஷியன்சி இருக்கும். ஸோ நீங்க கேட்ட மாதிரி நம்ம கிட்ட என்ட்ரி லெவல், ப்ரொஃபஷனல் லெவல் செயின்சாஸ் இருக்கு. பயன்பாடுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அதை ரெக்கமெண்ட் பண்றோங்க. ஓகேண்ணா. அப்புறம் வேற ஏதாச்சும் அப்படியே சில இதெல்லாம் காமிங்கன்னா எதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கு? கண்டிப்பாங்க. செயின்சாவுக்கு அடுத்த கட்டமாக நம்மளுடைய கோர் ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா பிரஷ் கட்டருங்க. பிரஷ் கட்டர் வந்து நம்ம கார்டனில் இருக்கிற எனி சர்ஃபேஸ், இதனுடைய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா தனிநபர் தோட்டம், ஃபேக்டரிஸ், அலுவலகங்கள், அப்புறம் நம்ம நெடுஞ்சாலைத்துறையில் இருக்கிற நீங்கள் ஹைவேலாம் பார்த்துருப்பீங்க. ஹைவேக்கு இடையில உங்களுக்கு சென்டரில் வந்து நிறைய கிராசஸ் வளர்ந்து கிடக்கும். ஸோ அதனுடைய கிளியரன்ஸுக்கு இந்த மிஷின்ஸ் எல்லாமே பயன்படுது. நம்மளுடைய அடிப்படை வந்து லோ சிசி ஹையர் பவருங்க. அதை இங்கேயும் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ இதனுடைய இங்கே வந்து நமக்கு கட்டிங் ஸ்பீடு நிறைய கிடைக்கும். இதனுடைய மாடல் பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவல்ல இருக்கு. பிரைவேட்டா நம்ம வந்து தனியா நம்ம தோட்டத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணோம்னா 3001 மாடலை யூஸ் பண்ணலாம். ரொம்ப இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து அதிகமான கமர்ஷியலா நான் வந்து ரெண்டுக்கு கொடுக்குறேன், இல்ல நான் வந்து பெரிய ரெகுலரா ஒரு ஒன் டேல ஒரு 2-3 மணி நேரம் நான் ஆப்ரேட் பண்றேன், 4 மணி நேரம் ஆப்ரேட் பண்ற போது அடுத்தடுத்த மாடல்களை நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்றோங்க. பேஸ்ட் ஆன் தி அப்ளிகேஷன் தான் இது. வந்து இதுல 2 மாடல் சொல்லலாங்க. ஒன்னு வந்து சைடு பேக்குங்க. ஸோ விச் இஸ் உங்களுக்கு ஒரு ஹரிசாண்டல் பிளைன் லேண்ட் இருக்கு அப்படின்னா அதுக்கு சைடு பேக் தான் நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்றோம். இதுவே உங்களுக்கு ஸ்லோப்பி லேண்ட் இருக்கு, ஒரு மலைப்பகுதியோ இல்லை வந்து ஒரு ரோட்ல இருந்து மேல் பகுதியில் நீங்க வந்து பில்லை வெட்டணும் அப்படின்னா உங்களுக்கு பேக் பேக்குங்க. ஏன்னா மேலே நீங்க ஏறும் போது சைட் பண்ண முடியாதனால இந்த என்ஜின் எல்லாமே நமக்கு பின்னாடி வந்துடும் ஷோல்டர்ல. ஸோ உங்களுக்கு ஈஸியாகவும் ஆப்ரேஷனுக்கு கிடைக்குங்க. ஓகேண்ணா. ஆனால் ஒரு விஷயம்னா, நான் வரும்போதே நீங்கள் வந்து மிஸ்ட்ரி ப்ளோயர் வந்து நம்மளோடதுல ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நம்ம வந்து உபகரணம்னு சொல்லியிருந்தீங்க. பொதுவாக இந்த விவசாயம்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் விவசாயம் பண்ணுறாங்களோ இல்லை தக்காளி விவசாயமோ இல்லை வெண்டைக்காய் விவசாயமோ, பொதுவாக தென்னை மரத்தை விட்டு எல்லா விவசாயத்துக்கும் நம்ம வந்து பூச்சிக்கொல்லி மருந்து அடிப்போம், ஸ்ப்ரே பண்ணுவோம், எல்லாமே பயன்படுத்துவாங்கண்ணா. ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் சில உபகரணங்கள், இப்போ இந்த ஸ்ப்ரேயரே எடுத்துக்கிட்டாலும் மார்க்கெட்டில் ரொம்ப கம்மி விலையில் கிடைக்கிது. எல்லாருமே அங்கே போய் தான் வாங்கணும்னு பார்க்குறாங்க. ஆனால் இந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்த நம்மளால் 30% ஸ்ப்ரே வந்து கம்மிப்படுத்த முடியும் அப்படின்னு இருக்கும் போது ஏன் இது சூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா? மக்கள் வந்து மாறிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. முக்கியமாக குவாலிட்டி மெஷின்ஸ் நோக்கி மக்கள் வந்து இப்போ வராங்க. நம்ம ஸ்டில்லை பொறுத்தளவு நம்ம மிஸ்ட் ப்ளோயர் SR420 இதனுடைய சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம 30-40% வந்து நம்ம ஸ்ப்ரேயினுடைய அதாவது உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி என்ன மருந்து நம்ம கொடுக்குறோமோ அதுலேருந்து 30-40% நம்ம வந்து சேவ் பண்ணுறோம். குறைந்த நேரத்தில் நம்ம வந்து ஏரியாவை வந்து கவர் பண்ணிக்கலாங்க. இப்போ நமக்கு 2 ஏக்கர் 3 ஏக்கர் இருக்குன்னா நம்ம குறைந்தபட்ச நேரத்தில் நம்ம வேலையை முடிச்சுட்டு நம்ம அடுத்த வேலையை நம்ம நோக்கி நம்ம போகலாம். மூன்றாவது பார்க்கும்போது இது ஆன்டி வைப்ரேஷன் சிஸ்டம் நம்ம கொடுக்கறதுனால இது நீங்கள் அதிக நேரம் நீங்கள் பயன்படுத்துறதுனால உங்களுக்கு எந்த விதமான வந்து உடல் வலிகளோ ஏற்படுவதில்லை. ஸோ அது 3வது பாயிண்ட்டுங்க. இந்த கருவியினுடைய முதலீடு அதிகமா இருந்தாலும் கூட இந்த முதலீடு பண்ண பணத்தை வந்து நம்ம ஒரு விவசாயி 6 மாதத்திலிருந்து 1 வருஷத்துக்குள்ள அதை சேமிச்சிடலாம். இதனுடைய லைஃப் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உங்க கூட டிராவல் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மிஷின். இகெயின் நீங்க இங்க சர்வீஸ் நம்ம வந்து சிறப்பாக கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்மளுடைய ஸ்டில் சர்வீஸ் சென்டர்ல நீங்க வந்து இதை சர்வீஸ் பண்ணிக்கலாம். சர்வீஸ் பண்ணி பயன்படுத்தும் போது உங்களுடைய லைஃப் டைமுக்கு இந்த மெஷின் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். உங்களுக்கு வந்து அந்த இதை வச்சு நீங்கள் ஸ்ப்ரேயிங்கை வந்து சிறப்பாக தொடங்கலாம். இது வந்து போர்ட்டபிள் மாடலுங்க. மாடல் வந்து SG213 சொல்கிறோம். அதாவது விவசாயிகளால் தூக்க முடியல, தூக்கிட்டு என்னால் வந்து ஸ்ப்ரே பண்ண முடியாதுங்கிறவங்களுக்கு நமக்கு ஸ்ப்ரே பண்ணுறோமோ அந்த இடத்துலையே நம்ம இதை வச்சுட்டு ஒரு பேரலில் நம்ம உரக்கரைசலை ரெடி பண்ணிவிட்டு 50 மீட்டர் உள்ள ஓஸ் இருக்குங்க, அதை போட்டு நம்ம வந்து ஸ்ப்ரேயிங் கன் இருக்குங்க, நம்ம மருந்து தெளிக்கிறதுக்கான ஸ்ப்ரேயர் கன்னை வச்சு நம்ம இதை
பயன்படுத்தலாம். இது வந்து முழுக்க முழுக்க வந்து 2 ஸ்ட்ரோக் போர்ட்டபிள் மாடலுங்க. தூக்கிட்டு போய் ஸ்ப்ரே பண்ணும்போது அவங்களுக்கு இந்த வந்து கண்டிப்பா ஏன்னா ஏக்கர் கணக்குல வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு அந்த ஒரு கஷ்டம் இருக்குதானே சொல்றேன். இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து நியூலி நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறோம் வாட்டர் பம்புங்க. அகைன் அந்த நம்மளுடைய ஸ்டில்லை பொறுத்தளவு சேஃப்டி வந்து ரொம்ப ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. ஸோ ஸ்டில்ல இந்த வாட்டர் பம்பில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 6 HP அண்ட் 7 HP 2 மாடல் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். 6 HPல வந்து 2 மாடல் இருக்குங்க. ஒன்று வந்து 2 இன்ச் டெலிவரி, இன்னொன்று வந்து 3 இன்ச் டெலிவரிங்க. ஸோ 2 இன்ச் டெலிவரி பார்க்கும்போது 600 லிட்டர் ஒரு நிமிஷத்துக்கு 600 லிட்டர் தண்ணி டிஸ்சார்ஜ் கொடுக்கும். 600 லிட்டர். 3 இன்ச் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 1000 லிட்டருங்க. ஒரு நிமிஷத்துக்கு 1000 லிட்டர் டிஸ்சார்ஜ் கிடைக்கும். 1000 லிட்டர் தண்ணி வந்து உங்களுக்கு பம்பிங் கிடைக்கும். 7 HP பார்க்கும்போது உங்களுக்கு 1500 லிட்டருங்க. ஸோ இது உங்களுக்கு சாதாரணமாக பார்த்தீங்கன்னா 23ல இருந்து 20, அதாவது டிபெண்டிங் அப்பான் அந்த மாடல் 23 கிலோல இருந்து 28 கிலோ வரையும் வெயிட்டுங்க. நார்மலாக நம்ம வந்து தூக்கிட்டு போய் எங்கெங்க நமக்கு தேவைப்படுதோ தோட்டத்துக்கு தகுந்த மாதிரி வாய்க்கால் குளம் குட்டை எங்க இருந்தாலும் நம்ம இதை வந்து பயன்படுத்திக்கலாம். வைப்ரேஷன் வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஃப்ரேம் செட் பண்ணியிருக்காங்க. 4 ஸ்ட்ரோக் மாடலுங்க. இதனுடைய ஃபியூவல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 3.6 லிட்டரு. இதனுடைய மைலேஜ் உங்களுக்கு வந்து 3/4 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரலையும் உங்களுக்கு வந்து எஃபிஷியன்சி கிடைக்குங்க மைலேஜ். அடுத்தது நம்ம வந்து இந்த மாடல் எர்த்தாகருங்க BT 230. இதுக்கு நமக்கு வந்து 2.1 HP பவர். இந்த ட்ரில் பிட் பார்க்கும்போது நமக்கு வந்து 8 இன்ச்சு 12 இன்ச்சு 6, 8, 12 3 வேரியண்ட்ல நம்ம ட்ரில் பிட் கொடுக்குறோம். தோட்டத்துக்கு தேவையான எல்லா மரக்கன்றுகளையும் நடுறதுக்கு இந்த எர்த்தாகர் நம்ம பயன்படுத்துறோம். ஹைலி எஃபிஷியன்ட். அடுத்து நம்ம பார்க்க போறதுங்க பவர் வீடருங்க. பவர் வீடர் பொறுத்தளவு ஸ்டில்ல வந்து 2 மாடல் இருக்குங்க. 6 HPல ஒன்று, 7 HPல ஒன்று. இந்த மாடல் வந்து 6 HP. இது வந்து பெல்ட் டிரைவுங்க. இதனுடைய கெப்பாசிட்டி வந்து 3.6 லிட்டர் பெட்ரோல், 4 ஸ்ட்ரோக் என்ஜின். ஸோ மண்ணுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி 3/4 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரலையும் இதனுடைய மைலேஜ் கிடைக்குங்க. ரோட்டோவேட்டர் இங்கே மாற்றோம். இதனுடைய அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக உங்களுடைய வரிசை வந்து பார்க்கும்போது 2.5 அடி அதிகபட்சமாக கவரேஜ் கிடைக்கும். குறைச்சிக்கலாம். உங்களுக்கு வந்து பாத்தி வந்து கம்மியாக இருக்கு, எனக்கு 1.25 வேணும் 1.25 வேணும்னா நம்ம இதை வந்து 1.25 வரலையும் நம்ம வந்து குறைச்சிக்கலாம். பிளேடை ரிமூவ் பண்ணுறதுனால இதனுடைய வித்தை வந்து கம்மி பண்ணிக்கலாம். அதிகபட்சமாக நம்ம 2.5 அடி வரலையும் உள்ள பாத்திகளை நம்ம களை எடுக்கிறதுக்கு இதை பயன்படுத்தலாம். இதில் வந்து ஹேண்டில் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இதை ஆப்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு திருப்புறதுக்கோ வந்து அதிகமாக வந்து பெரிய சிரமங்கள் இருக்காது. பெண்கள் கூட இந்த மிஷினை பயன்படுத்தலாம். இது வந்து 60 கிலோ தான் வெயிட்டுங்க. 7 HP பொறுத்தளவு நமக்கு வந்து கியர் டிரைவ். அது வந்து அட்வான்ஸ்டு இது. அதில் வந்து என்னன்னா உங்களுக்கு ஹெட்லைட் கொடுத்துருப்போம். நைட்டில் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்லயோ இல்லை வீட்டுக்கு வரதுக்கு லேயரோ இல்லை நைட்டில் நான் ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஹெட்லைட்டில் இருக்க லைட்டிங் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதில் வந்து அதனுடைய அகலம் பார்த்தீங்கன்னா 3 அடி வரலையும் கிடைக்குங்க. இது 2.5 அடி வரலையும், அது வந்து 3 அடி அதிகப்படுத்திக்கலாம். குறைக்கிறத பொறுத்தளவு 1.25, 2.5, 3 விதமான அகலத்தை நம்ம வந்து அதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுக்கு again 3.6 லிட்டர் கெப்பாசிட்டி 4 ஸ்ட்ரோக் என்ஜினுங்க. தகவல் என்னன்னா நம்ம வந்து மானியத்தில் இதுக்கு நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம். ஸோ அனைத்து விதமான மானிய தகுதி உள்ள விவசாயிகளை இதை வந்து மெஷினை மானியத்து மூலயமா பயன்பெறலாம். அப்போ கண்டிப்பாக இது மானியம்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உறுதியா? ஆமாம் ஆமாம். விவசாய கருவிகள் மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பயன்படுற கிளீனிங் ரேஞ்சு ப்ராடக்ட்டுங்க. இது வந்து ப்ரெஷர் வாஷர். நம்ம வீட்டில் இருக்கிற 2 வீலராக இருக்கலாம், காராக இருக்கலாம், இல்லை வந்து நமக்கு ட்ரக்ஸு கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறது ஆஃபீஸுனுடைய ஏரியா எல்லாத்தையுமே கிளீன் பண்ணலாம். ஹை ப்ரெஷர் வாஷர். இது வந்து வேக்யூம் கிளீனர். இது நம்ம பயன்படுத்துகிறோம். இது ப்ளோயருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார்டனிங் எக்யூப்மெண்ட் வந்து லான் மூவர் வச்சுருக்கோம். லான் மூவர் தென் எட்ஜ் ட்ரிம்மருங்க. இப்போ சொன்ன எல்லா வகையிலையும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட மாடலில் நம்மக்கிட்ட பெட்ரோல் மிஷின் இருக்குங்க, எலக்ட்ரிக்கல் இருக்கு, பேட்டரி இருக்குங்க. நிச்சயமா வந்து இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் பயன்பாட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அதை ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இது கூட நம்ம வந்து வெறும் பொருளை மட்டும் நம்ம விற்கலைங்க. அவங்களுக்கு அது எப்படி பயன்படணும், என்னென்ன விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து சரியாக பயன்படுத்தணுன்ற எல்லா வழிமுறைகளையும் நம்மளுடைய ஆத்தரைஸ்டு டீலர் ப்ராப்பராக அவங்களுக்கு வந்து கைட் பண்ணி தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. பிகாஸ் நம்ம மெஷினரிஸ் வந்து ஹைலி வந்து எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி இருக்கிறதுனால அது வந்து உங்களுக்கு முறையான ட்ரைனிங்கோட நம்ம வந்து கஸ்டமருக்கு இந்த மெஷினை நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். சர்வீஸும் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா நகரங்களிலும் எல்லா வகையான பயன்பாட்டாளர்களை கவர் பண்ண வகையில தான் நம்மளுடைய சர்வீஸ் சென்டர் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். அதனால வந்து ஸ்டில் உபகரணங்களை வந்து நீங்க தாராளமா வாங்கலாம். நீங்க நியர்பை நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா மாவட்டங்களிலும் நமக்கான டீலர்ஸ் இருக்காங்க. நீங்க வந்து பார்த்து நீங்க உங்க ஷோரூமை விசிட் பண்ணி
நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நீங்க வந்து அந்த மிஷினை வந்து பயன்படுத்தலாம். கண்டிப்பாண்ணா கண்டிப்பா. ஸோ அது வந்து மிகவும் வந்து பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் ஸ்டில் ஷோரூமை வந்து விசிட் பண்ணுங்க. ஸோ நான் ஸ்க்ரீனில் உங்களோட நம்பர் ஆகட்டும், எல்லா சர்வீஸ் நம்பர் எல்லாமே நான் ப்ரொவைட் பண்ணிக்கிறேன்னா. ஸோ வேணுங்கிறவங்க கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுவாங்கண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. நன்றி. தேங்க்யூ.